எல்லா சமையல் வீடியோலையும் சொல்கிற மாதிரி தேவையான அளவு சப்பாத்தி மாவு, அதாவது கோதுமை மாவு, அதோட தேவையான அளவு உப்பு. ஏன்னா உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கு தானே தெரியும். அதோட கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் போட்டு விராசி விட்டுக்கணும், அதாவது மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் உப்பு எல்லா சைடும் மாவில் ஒட்டும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைய ஆரம்பித்து அதை அன்இவனாக ஷேப்லெஸ்ஸாக, அதாவது எந்த குக்கிங் வீடியோலையும் காட்டுற மாதிரி ரவுண்டாக அப்போ வராது, அந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி அதை ஒரு 15 நிமிஷமாவது ஒரு காட்டன் கிளாத் போட்டு தனியாக வச்சிடணும். நான் அதுக்குன்னு ஒரு ஒயிட் கர்ச்சீஃப் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எடுத்து பிசைஞ்சு உருட்டி பார்த்தீங்கன்னா நல்லா தலை வந்துடும். அது மேலே திரும்பி தேங்காய் எண்ணெய் தடவி ஒரு 1/2 அன் ஹவர் அதை தனியாக ஒரு காட்டன் கிளாத் போட்டு மூடி வச்சிடணும். இதை பேக் பண்ணுறவங்க எல்லாருமே பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க மாவெல்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக வந்த மாவை எடுத்து உருட்டி அதை நம்ம சப்பாத்தியாக திரட்டிட வேண்டியதான். திரட்டும் போது 2 சைடும் மாவை ஃபஸ்ட்டு திரட்டிட்டு வலையில் உருட்டுற மாதிரி ஒரு உருட்டிட்டு அப்புறம் வேலிச்சிடணும். வேலிச்ச சப்பாத்தியை உடனே தோசைக்கல்ல போடாமல் அதை 2 சைடும் தட்டிட்டு டஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு போட்டால் தோசைக்கல்ல கருப்பாக அந்த தூள் மாதிரி மாவு வராது. தேங்காய் எண்ணெயை நல்லா தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு அப்புறம் சப்பாத்தி போட்டு சப்பாத்தி மேலேயும் நல்லா எண்ணெயை ஊற்றிட்டு 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா எடுத்தா சுட சுட சப்பாத்தி ரெடி.